அன்புள்ள நண்பர்களே, பித்ருபக்ஷத்தில் நாய்க்கு நீங்கள் ஒரு சிறிய பொருளை மட்டும் உணவாக அளித்தால் உங்கள் 7 பிறவிகளின் வறுமையும் நீங்கிவிடும். அத்தனை அளவு பணம் உங்கள் வாழ்க்கையில் வரும். அதை நீங்கள் சமாளிக்க முடியாத நிலை வரும். பிறவி தொடர்ந்து வந்த பித்ரு தோஷம் முழுவதும் அழிந்து விடும். நீங்கள் பல ஆண்டுகளாக ஆவலுடன் எதிர்பார்த்திருந்தது இன்று உங்கள் கைகளில் வந்து சேரும். நண்பர்களே, எங்கள் பித்ருக்கள் எங்களிடம் கோபமாக இருந்தால் அல்லது எங்கள் குடும்பத்தில் பித்ரு தோஷம் இருந்தால் மனித வாழ்க்கை நரகமாக மாறிவிடும். ஒருவர் கடனில் சிக்கிக்கொள்வார். மீண்டும் மீண்டும் நோயால் அவதிப்படுவார். மனம் எப்போதும் சோர்வாக இருக்கும். இரவு தூக்கம் வராது. வீட்டில் சண்டைகள் அதிகரிக்கும். கணவன் மனைவியின் உறவு முறிந்து விடும். திருமணம் நடைபெறாது. சந்தானம் கிடைக்காது. குடும்ப வம்சம் வளராது. வீட்டில் விசித்திரமான தீய சக்திகள் வந்து குடியிருக்கும். தாந்திரிகர், பிசாச்சு, பேய் போன்றவற்றின் அச்சம் உருவாகும். குடும்பத்தில் ஒருவரின் மரணமும் நிகழலாம். விபத்துகளும் அதிகரிக்கும். அதனால் பித்ருக்களை மகிழ்விப்பது மிகவும் அவசியம் என்று கூறப்படுகிறது. இந்த பித்ரு பக்ஷத்தில் உங்களுக்கு ஒரு பொன்னான வாய்ப்பு வந்துள்ளது. ஏனெனில் இந்த முறை ஒரு சிறப்பு மகாசம்யோகம் உருவாகிறது. அப்படி இருக்கையில் நீங்கள் நாய்க்கு ஒரு சாதாரண பொருளை உணவாக கொடுத்தாலே பித்ரு தேவைகள் மகிழ்ந்து விடுவர். உங்கள் பித்ருக்கள் எவ்வளவு கோபமாக இருந்தாலும், எத்தனை தலைமுறைகளாக பித்ரு தோஷம் இருந்தாலும் அது அனைத்தும் அழிந்துவிடும். உங்கள் திருமணம் நடைபெறாமல் இருந்தால் பித்ருக்களின் அருளால் திருமணம் நடைபெறும். சந்தானம் இல்லை என்றால் சந்தானம் கிடைக்கும். நீங்கள் விரும்பிய காதலரை அடைவீர்கள். விருப்பமான திருமணம் நடக்கும். வியாபாரம், வேலை எல்லாவற்றிலும் முன்னேற்றம் ஏற்படும். பணம் மிக வேகமாக வந்து குவியும். இந்த பித்ரு பக்ஷத்தில் நீங்கள் நாய்க்கு ஒரு சிறிய பொருளை உணவாக கொடுக்க வேண்டும். பித்ருக்கள் அருள் புரிந்தால் எப்போதும் செல்வ வளம் இருக்கும். குடும்பத்தில் அமைதி நிலைக்கும். ஆனால் பித்ருக்கள் கோபமாக இருந்தால் அல்லது பித்ரு தோஷம் மிகுந்தால் எல்லா காரியங்களும் தடம் புரண்டுவிடும். கோடிக்கணக்கான கடன் சுமந்து விடுவீர்கள். மனிதன் திண்டாடி திரிவார். வீட்டில் சண்டை, குடும்பம் சிதறி போகும். மனிதன் மனதளவில் பலவீனமாகி விடுவார். சில சமயங்களில் பைத்தியம் போலவும் மாறுவார். அந்த குடும்பம் ஒருபோதும் வளராது. அதனால் எப்போதும் உங்கள் பித்ருக்களுக்கு தார்ப்பணமும் பித்ரு பக்ஷத்தில் சிறப்பு பரிகாரங்களும் செய்து வர வேண்டும். பித்ருக்கள் எங்களை விட்டு விலகாமல் இருக்க அவர்களின் அருளை பெற அவசியம். இன்று இந்த வீடியோவில் ஒரு மிகச் சிறப்பான பரிகாரத்தை சொல்லப் போகிறேன். அதைச் செய்தால் உங்கள் பிறவியாக வந்த வறுமை முடிவடையும். குடும்பத்தில் உள்ள எல்லா பிரச்சினைகளும் தீரும். நீங்கள் எதை தொடுகிறீர்களோ அது தங்கமாக மாறும். நீங்கள் எங்கு சென்றாலும் அங்கிருந்து செல்வம் வரும். மாதா லட்சுமியும் அருள் புரிவார். குபேர தேவனின் ஆசிர்வாதமும் உண்டு. நீங்கள் செய்ய வேண்டியது என்னவென்றால் பித்ரு பக்ஷத்தில் நாய்க்கு ஒரு சிறிய பொருளை உணவாக கொடுப்பதே. நாய் பாபா பேரவநாத் மற்றும் யமராஜாவின் வாகனமாக கருதப்படுகிறது. எங்கள் சாஸ்திரங்களில் கூறப்படுவதாவது, பித்ரு பக்ஷத்தில் நாய்க்கு உணவாக ஏதாவது கொடுத்தால் அந்த உணவு நேரடியாக பித்ருக்களிடம் செல்கிறது. பித்ருக்கள் மகிழ்ச்சி அடைகிறார்கள். நாம் நாய்க்கு உணவளிக்கும் போது அது நம் பக்தி செய்திய பித்ருக்கள் மற்றும் யமதூதர்களிடம் கொண்டு செல்கிறது என்று நம்பப்படுகிறது. அதனால் பித்ரு பக்ஷத்தில் நாய்க்கு உணவளிப்பதும் சிறப்பு பரிகாரம் செய்வதும் மிகப்பெரிய புண்ணியமாக கருதப்படுகிறது. நண்பர்களே, பலர் பணத்துக்கான தட்டுப்பாட்டால் அவதிப்படுகிறார்கள். நான் நன்றாக அறிவேன். நீங்கள் பகலும் இரவும் உழைக்கிறீர்கள். ஆனால் பணம் போதவில்லை. கொஞ்சம் வந்தாலும் உடனே செலவாகிறது. சில சமயங்களில் கடன் கூட அதிகரிக்கிறது. பணம் சேமிக்க முடியவில்லை. அதனால் மீண்டும் மீண்டும் கடன் எடுக்க வேண்டிய நிலை. உங்களுக்கும் கனவுகள் உண்டு. மற்றவர்களைப் போல உங்கள் குடும்பத்தின் ஆசைகளையும் நிறைவேற்ற விரும்புகிறீர்கள். ஆனால் இதுவரை என்ன நடந்து வருகிறது? அதற்கு முற்றிலும் மாறானதே நடக்கிறது. நீங்கள் பெற்றிருந்ததை எல்லாம் மெதுவாக இழந்துவிட்டீர்கள். உங்கள் அயலவர்கள், உறவினர்கள் புதிய வீடுகள் கட்டுகிறார்கள். புதிய வாகனங்கள் வாங்குகிறார்கள். குழந்தைகளை பெரிய பள்ளிகளில் படிக்க வைக்கிறார்கள். ஆனால் நீங்கள் பின்தங்கிக் கொண்டே இருக்கிறீர்கள். இது ஏன் நடக்கிறது? கடவுள் உங்களை ஏன் இப்படி செய்கிறார் என்று நீங்கள் கேட்கிறீர்கள். எப்போதும் கடவுளையும் விதியையும் குறை கூறுகிறீர்கள். ஆனால் உண்மையான காரணம் அது அல்ல. உண்மையான காரணம் உங்கள் பித்ருக்கள் தான். ஆம் நண்பர்களே, உங்களுக்கு இரவில் தூக்கம் வரவில்லை.
மனம் சோர்வாக இருக்கிறது, தவறான எண்ணங்கள் வருகிறது, கனவில் இறந்த உறவினர்கள் தோன்றுகிறார்கள், வீட்டில் திடீரென விபத்துகள் நடக்கிறது, குழந்தைகள் காயப்படுகிறார்கள், தீ விபத்துகள், பாம்பு வருவு போன்றவை. All these are signs that our Pitri are angry with us. வீட்டின் முதன்மை தவறான வழியில் செல்கிறார். குடும்பத்தின் குழந்தைகளும் தவறான பாதையில் செல்கிறார்கள். மதுவும் சூதாட்டமும் செய்ய ஆரம்பிக்கிறார்கள். பெண்கள் தவறான உறவில் சிக்குகிறார்கள். இது அனைத்தும் பித்ருக்கள் கோபமாக இருக்கும் போதுதான் நடக்கும். அதனால் பித்ருக்களை மகிழ்விப்பது மிகவும் அவசியம். பித்ருக்கள் மகிழ்ச்சி அடைவது எப்படி? நாய்க்கு ஒரு சிறிய பொருளை உணவாக கொடுங்கள். உங்கள் பித்ருக்கள் மகிழ்ச்சி அடைவார்கள். இந்த பித்ரு பக்ஷத்தில் உருவாகும் மகாசம்யோகம் காரணமாக உங்கள் பிறவியாக வந்த பித்ரு தோஷம் எளிதாக நீங்கிவிடும். நாய்க்கு ஒரு சாதாரண பொருள் உணவாக கொடுங்கள். பின்னர் பணம் எவ்வளவு வேகமாக உங்கள் வாழ்க்கையில் வருகிறதென்று பாருங்கள். திருமணம் நடைபெறும், சந்தானம் கிடைக்கும், கார், பங்களா ஆகியவையும் உங்கள் பெயரில் வரும். ஏனெனில் பித்ருக்களின் அருள் இருந்தால் யோகங்கள் தானாகவே உருவாகும். உங்களிடம் இப்போது வருமானம் குறைவாக இருந்தாலும் ஏதோ ஒரு வழியில் பணம் வரும். பூர்வீக சொத்து கிடைக்கலாம், புதிய வருமான வாய்ப்பு உருவாகலாம். அங்கிருந்து பணம் வரத் தொடங்கும். எப்போது வந்தது என்று உங்களுக்கே தெரியாது. பல வழிகளில் பணம் வரும். அது வந்துவிட்டால் நிலைத்தும் இருக்கும். நண்பர்களே, நாய்க்கு ஒரு சிறிய பொருள் உணவாக கொடுங்கள். ஆனால் அதற்கு முன் இந்த முக்கியமான வீடியோவை லைக் செய்யுங்கள். இதை தயாரிக்க மிகவும் உழைத்துள்ளோம். தயவு செய்து லைக் செய்யுங்கள். கருத்து பெட்டியில் உண்மையான மனதுடன் ஜெய் பித்ருதேவ் என்று எழுதுங்கள். உங்கள் பித்ருக்களை நினைவு கூறுங்கள். ஓம் பித்ரு தேவதாய நம என்ற மந்திரத்தை ஜபியுங்கள். இப்போது முக்கிய விஷயத்துக்கு வருகிறேன். எந்த பொருளை நாய்க்கு கொடுக்க வேண்டும் என்பதை சொல்லப் போகிறேன். ஆனால் அதற்கு முன் பித்ரு பக்ஷத்தில் என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது என்பதையும் அறிந்து கொள்வது அவசியம். அதன் பிறகு நீங்கள் எழுதியது போல ஸ்கிரிப்டின் விரிவான பகுதி தொடரும்.